2025ஆம் ஆண்டு குரூப் 4க்கான புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் யூனிட் 2 அதாவது அலகு 2ல் எழுதுதிறன் பயிற்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா மரபு சொற்கள். ஃபஸ்ட்டு மரபு சொற்கள்னால் என்ன, மரபு சொற்களை எந்தெந்த விதத்தில் தமிழர்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதில் கூட ஒரு சொல்லும் பொருளும் இருக்குது. மரபு என்பது பழக்கம் என்ற அர்த்தத்தை குறிக்கும். அதாவது நம் முன்னோர்கள் எந்த பொருளை எப்படி சொன்னாங்களோ அதை அதே விதத்தில் நம்ம பயன்படுத்துறது. இப்போ பறவை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எதுக்காக அதை பறவைன்னு கூப்பிட்டுருப்பாங்கன்னா அது பறக்குது, அதனால் அது பறவை. பறத்தல் இன்னும் ஒரு வினையை செய்யுது. இப்படி ஒவ்வொரு பொருளையும் நம் முன்னோர்கள் என்னென்ன பெயர்களை வழங்கி வந்தாங்களோ நாமும் அதை அப்படியே இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றாப்புல அதே வழிமுறையில் பயன்படுத்துகிறது தான் மரபு சொற்கள். மரபு சொற்கள் 2025ஆம் ஆண்டு குரூப் 4ல் கண்டிப்பாக 2 அல்லது 3 வினாக்கள் வரும். அதில் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது பறவை மற்றும் விலங்குகளோட இளமையான பெயர்களை பற்றி பார்க்க போகிறோம். பறவைகள் மற்றும் விலங்குக்கான இளமையான பெயர்களை தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ பார்த்துடலாம். தலைப்பு பறவைகள் மற்றும் விலங்குகளின் இளமை பெயர்கள். பறவை மற்றும் விலங்குகளின் இளமை பெயர்கள். யானை கன்று. யானை கன்று. எதுக்கு இந்த கேள்வி நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, காட்டோட ஒட்டுமொத்த வளத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு விலங்கு நம்ம ஒரு புலி அப்படின்னு சொல்லலாம். அந்த புலிக்கு நிகரான ஒரு ஒப்புமை இருக்கிற ஒரே ஒரு விலங்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை தான். யானை வந்து பார்த்திங்கன்னா 70 ஆண்டுகளை நிறைவு செய்யும். அதிகமான புத்தி கூர்மை, அதிகமான ஞாபக சக்தி. அது மட்டும் இல்லாமல் தண்ணீர், சுத்தமான நீரை தான் அது பருகும். ரெண்டாவது அது ஓடும் தண்ணீரை தான் பருகும். அப்போ ஒரு காட்டுக்குள்ளே எங்கெங்கே தண்ணீர் இருக்குன்ற அந்த ஒரு திறன் யானைக்கு மட்டும்தான் அதிகமாக இருக்கும். அப்போ யானை அதோட இளமையான பெயர் என்ன அப்படின்னா யானை கன்று. யானை கன்று. அடுத்து ரெண்டாவது பசுங்கன்று. ரெண்டாவது என்னது, பசுவோட இளமையான பெயர் கன்று. அப்போ பசு கன்று. மூணாவது மானோட இளமையான பெயர் மாங்கன்று. நாலாவது எருமையோட இளமையான பெயர் எருமை கன்று. திருப்பி சொல்கிறேன், யானை கன்று, பசுங்கன்று, மான் கன்று, எருமை கன்று. மொத்தம் 4 இடத்துல கன்றுன்னு வருது. கேள்வி கேட்பாங்க. யானை கன்று, பசுங்கன்று, மான் கன்று, எருமை கன்று. அடுத்து வரக்கூடியது ஆட்டோட இளமையான பெயர். ஆட்டுக்குட்டி அப்படின்னு ஈஸியாக சொல்லுவோம் கிராமத்தில். அப்போ ஆட்டுக்குட்டி. இதில் ஒரு ஜிஎஸ் கேள்வி இருக்குது. என்ன அப்படின்னா, ஏழைகளின் பசு என அழைக்கப்படுவது எது? ஏழை மக்களோட பசு என அழைக்கப்படுவது வெள்ளாடு. இது ஒரு ஜிஎஸ் கேள்வி. அப்போ இது ஆட்டுக்குட்டி, குதிரை குட்டி, பன்றி குட்டி, கழுதை குட்டி, நாய்க்குட்டி. அப்போ ஆட்டுக்குட்டி, குதிரை குட்டி, பன்றி குட்டி, கழுதை குட்டி, நாய்க்குட்டி, பூனை குட்டி. அடுத்து கோழி குஞ்சு, எலி குஞ்சு, குருவி குஞ்சு, அணில் பிள்ளை. அணில் என்னது? பிள்ளை. ரொம்ப முக்கியம், அணில் பிள்ளை. இதில் ஒரு ஜிஎஸ் கேள்வி இருக்குது. என்ன அப்படின்னா, சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் தமிழ்நாட்டில் எங்கே அமைஞ்சிருக்கு? விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் அந்த ஊர். இதுவும் ஒரு ஜிஎஸ் கேள்வி. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அணிலோட இளமையான பெயர் எது? பிள்ளை. கொஸ்டின்ஸ் திருப்பி ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். இது ஈஸி தான், எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். யானை கன்று, பசுங்கன்று, மான் கன்று, எருமை கன்று, ஆட்டுக்குட்டி, குதிரை குட்டி, பன்றி குட்டி, கழுதை குட்டி, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி. ரொம்ப முக்கியம் இது எல்லாமே. அணில் பிள்ளை ரொம்ப முக்கியம். அடுத்து கீரி பிள்ளை. அங்கே அணில் பிள்ளை பார்த்தோம், இங்கே என்ன பார்க்க போகிறோம்? கீரி பிள்ளை. அடுத்து கிளி குஞ்சு, புலி பரல், சிங்கக்குருளை. அப்போ இந்த லாஸ்ட்டு 17, 18 கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ புலியோட இளமையான பெயர் எது அப்படின்னா புலி பரல். அப்போ நம்ம கிராமத்தில் வழக்காட்டு மொழியில் நம்ம கொஞ்சம் எளிமையாக இருக்கிறதுக்காக எப்படி சொல்லுவோம்? புலிக்குட்டி அங்கே இருந்துச்சு, புலிக்குட்டி படம் வரைஞ்சாங்களா, சிங்கக்குட்டியை பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு சில வழக்காடு மொழியில் சொல்லிடுவாங்க. அதெல்லாம் தவறான மரபு மொழி சொல்லு. அப்போ எது சரின்னா புலி பரல் என்பது சரி, சிங்க குருளை என்பது சரி. அப்போ சிங்க குருளை, புலி பரல், கீரி பிள்ளை, அணில் பிள்ளை. கீரி பிள்ளை, அணில் பிள்ளை, புலி பரல், சிங்கக்குருளை. இது எல்லாமே தாவரம் மற்றும் விலங்குகளோட இளமையான பெயர். ரொம்ப முக்கியம். அடுத்து பறவை விலங்குகளோட இருப்பிடம் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இது எல்லாமே காட்டுக்குள்ளே தான் இருக்குது. அது மொத்தமாக இருக்கும்போது அதோட இருப்பிடத்துக்கு எப்படி பேர் கூப்பிட்றாங்க?
இப்போ நம்ம மனிதன் தன்னோட இருப்பிடம் வீடு, மனிதனோட இருப்பிடம் என்னது, வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. இது ஆப்பிரிக்க கண்டத்தில் தான் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவங்க காட்டுக்குள்ளே இருக்கும்போது இரவு நேரத்தில் ஏதாவது ஒரு உயிரினம் மூலயமா நமக்கு உயிருக்கு ஆபத்து வரும்ன்ற ஒரு பயத்தின் காரணமாக வீடு கட்டி வாழ ஆரம்பித்தாங்க, குகைக்குள்ளே வாழ ஆரம்பித்தாங்க. அது நாகரிகத்தின் அடிப்படையில் பின்னால் வீடாக மாறிச்சு. இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இருப்பிடம்ன்ற ஒரு வார்த்தைக்காக சொல்கிறேன். அப்போ பறவைகள் விலங்குகளோட இருப்பிடங்கள் எப்படிலாம் தமிழ் மரபு மொழி சொல்லில் கூப்பிட்ருக்காங்க. கோழி பண்ணை எப்படி சொல்லணும், கோழி பண்ணை. அப்போ கோழிகள் வாழும் இடம் என்ன, பண்ணை. சேர்த்து சொல்லுங்கள், கோழி பண்ணை. வாத்து பண்ணை, வாழ்த்துன்னு இருக்கு, அது வாத்து, வாத்து பண்ணை, வாத்து பண்ணை. யானை கூட்டம், யானை கூட்டம். குருவி கூடு, குருவி கூடு. குதிரை கொட்டில், குதிரை கொட்டில். மாட்டு தொழுவம், மாட்டு தொழுவம். ஆட்டுப்பட்டி, ஆட்டுப்பட்டி. கரையான் புற்று, கரையான் புற்று. நண்டு எலி இது எதுவும் வாழிடம் தான் வலை, நண்டு வலை, எலி வலை, இதெல்லாம் அது கூட வாழும் இடங்கள். சிலந்தி வலை, சிலந்தி வலை. அப்போ மூணுக்குமே ஒரே காமனான ஒரு ஆப்ஜெக்ட், மூணுக்குமே காமனாக ஒரே ஒரு பேர் இருக்குது, வலை அப்படின்னு. அப்போ நண்டுக்கு வலை தான், எலிக்கு வலை தான், சிலந்திக்கும் வலை தான். இந்த சிலந்தின்றது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்பைடர். ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பி சொல்கிறேன், பறவைகள் மற்றும் விலங்குகள் வாழும் இருப்பிடத்தின் அடிப்படையில் மரபு மொழி சொற்களை பற்றி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலந்தி வலை, அப்போ சிலந்திகள் வாழும் இடம் எது, வலை. எலி மற்றும் நண்டுகள் வாழும் இடம் எது, அதுவும் வலை தான். கரையான்கள் வாழும் இடம் புற்று. இந்த கரையான்கள் ஏன் இந்த இடத்துல ஒரு கேள்வியை வச்சுருக்கோம் அப்படின்னா, அனைத்துண்ணிகளுக்கு விலங்குகள் எது எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரடி தான். கரடிகளுக்கு இந்த கரையான் புற்றுக்கள் அதிகமாக பயன்படும். அதுக்கு பிடித்த உணவே இந்த கரையான்கள் தான் கரடிக்கு. கரடி ஒரு அனைத்துண்ணி. காட்டில் மிக மிக ஆபத்தான ஒரே ஒரு விலங்கு இது அப்படின்னு கேட்டாங்கன்னா கரடி தான். ரொம்ப முக்கியமான ஒரு சென்சிட்டிவான ஒரு கொஸ்டின். அடுத்து ஆட்டுப்பட்டி. அப்போ ஆடுகள் வாழும் இடத்துக்கு பேர் என்ன, ஆட்டுப்பட்டி. மாடுகள் வாழும் இடம் மாட்டு தொழுவம், மாட்டு தொழுவம். குதிரைகள் வாழும் இடம் குதிரை கொட்டில், குதிரை கொட்டில். குருவி கூடு. ரெண்டாவது இதில் ஒரு தமிழ் கேள்வி இருக்குது, கூடு கட்ட தெரியாத ஒரு பறவை எது, குருவி தான். வாத்து பண்ணை, கோழி பண்ணை, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.